ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் இருக்கிற ஆமணக்கு செடியை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்க ஒரு ஆமணக்கு செடி. ஸோ ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப வந்து இது ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்கும். பட்டு நல்லா வளர்ந்த பிறகு இதோடைய அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதனுடைய இலைகள் வந்து நம்ம கை விரிச்ச மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து காய் இருக்குது பாருங்கள். ஆமணக்கு கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து இந்த ஆமணக்கு செடியிலேருந்து இருக்கிற இந்த விதைகளில் இருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் அதோடைய விதைகள். பார்க்கறதுக்கு வந்து இந்த சுற்றி முள்ளாக இருக்கும். ஒரு பூச்சி மாதிரி முள் மாதிரி இருக்கும். இது உள்ளே வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு விதை இருக்கும். ஸோ அதை உடச்சா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பருப்பு இருக்கும். ஸோ அந்த பருப்பை வச்சு தான் வந்து கேஸ்டர் ஆயிலை வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் தென் அதை வந்து நம்ம வந்து இட்லி தோசை அரைக்கிறப்ப யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து ரிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சுத்தன்மை உடைய ஒரு பொருள் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து நம்ம அதை சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடாது. ஐ மீன் டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இன்டைரக்ட்லி வந்து இது வந்து ரொம்ப ஒரு மூலிகை தன்மை வாய்ந்த ஒரு தாவரம் தான். இதனுடைய இலைகள்லேருந்து இதனுடைய காய் எல்லாமே வந்து ரொம்ப மூலிகை தன்மை உடைய ஒரு செடி தான். பட் இதோடைய பருப்பை வந்து கொஞ்சம் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. தென் இதை வந்து நம்ம ஊடு பயிராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தோட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பயிரிட்டாலும் இதை வந்து இடையில ஊடு பயிராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விதைகள் வந்து ஒரு 5 மீட்டர் வரையுமே வந்து வெடித்து சிதறி இன்னொரு பக்கம் சின்ன செடிகளாக முளைக்கிற அளவுக்கு இது அந்த அளவுக்கு பரவிடும். ஸோ எங்களோட காட்டில் வந்து எங்கள் தோட்டத்தில் நான் வந்து இதை ஓரத்தில் வச்சு விட்ருக்குறேன் எல்லா இடத்துலையும். ஸோ வீட்டுக்கு ஒரே ஒரு செடி வைக்கலாம். சரி, இதோடைய பருப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.